வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மீன ராசிக்குரிய மே மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, எப்பொழுதும் நீதி நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஏழை எளியோர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஆலோசனையும் அவர்களுடைய சிந்தனையை சரிப்படுத்துவதில் வல்லமையும் படைத்தவர்கள் நீங்கள். இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளடக்கியது உங்களுடைய மீனராசி. இந்த மே மாதத்தில் முதலில் நாம் கிரகங்களின் ரீதியாக எப்படி இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக ஆண்டுகோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். பொதுவாக 11ஆம் இடத்தில் ராகு, கேது, சனீஸ்வரர், சூரியன், செவ்வாய் போன்றவர்கள் வந்தாலே மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய வீரியத்தையும் கொடுப்பார்கள். கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் என்றாலும் நன்மையை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும், இறை நாட்டத்தால் இறை அருள் பெற்று, குரு அருள் பெற்று மிகப்பெரிய நன்மைகளையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த மாதத்தில். மேலும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பகவான் அது கடக ராகுவாக இருப்பதனால் மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கவில்லை என்றாலும் கெடுபலன்களை அவர் கொடுக்க மாட்டார். இவ்வாறு ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மாதமாகவே மே மாதம் இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் மே மாதத்தை பொறுத்தவரை வக்ரத்தில் அமர்வதனால் மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றியும் கொடுப்பார். பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது வக்ரமாக இருக்கின்ற பொழுது மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். கெடுதல் செய்வதாக இருந்தால் வக்ரமாக இருக்கும் பொழுது நன்மைகள் செய்யும், நன்மைகள் செய்வதாக இருந்தால் கெடுதல்களை கொஞ்சம் செய்யும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து மிக நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் கொடுப்பார். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ஆகையால் குருவோடைய பார்வையாகப்பட்டதும் பலப்படுத்தி மிகுந்த தனவரவையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறார். பொதுவாக 10லே அசுப கிரகங்கள் இருந்தாலே நன்மைகள் செய்யும். தற்பொழுது சனீஸ்வர பகவான் வக்ரமாக 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். சனீஸ்வர பகவான் இந்த மாதம் முழுவதும் மிக சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். ஆண்டுகோள்களுக்கு அடுத்தபடியாக மாதக்கோள்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலே புதன் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன்னம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானத்தில் அமர்கின்ற புதன் பகவான் பல்வேறு விதமான நன்மைகளை மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியாதிபதியான குருவுக்கு நண்பன் என்றாலும் ஸ்தான அடிப்படையில் அவர் சிறப்பான ஒரு இடத்தை பெறவில்லை. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக லக்னத்தின் அடிப்படையில் சூரியன் யோகக்காரகனாக இருந்தால் தற்பொழுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரை மே மாதம் 15ஆம் தேதி வரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு வருவார். உச்சம் பெறுகின்ற சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே சுமாரான பலன்களை கொடுத்தாலும் தான் அடிப்படையில் அவர் சிறப்பான நிலை எழும்புகிறார். ஆனால் 3ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது கோச்சார ரீதியாக 3லே அமர்கின்ற சூரியன் மிகுந்த வெற்றிகளை கொடுப்பார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம், வெற்றி ஸ்தானம். அங்கு அமர்கின்ற சூரிய பகவான் பல்வேறு விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தபடியாக பார்க்கும் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு மே மாதம் 15ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் ஆட்சியாகும். அதன் பிறகு 4ஆம் இடத்தில் மிதுனத்தில் வருகிறார். மிதுனம் என்பது புதனுடைய வீடு, சுக்கிரனுடைய நண்பன். அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக 3லும் 4லும் அமர்கின்ற சுக்கிரன் மிகுந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்பது ஜோதிட பொது விதி. எனவே சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு விதமான நன்மைகளையும் மனதிலே மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கொடுப்பார். குடும்ப வகையிலே நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவும். புத்திர வகையிலே உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது.
மாத கோள்களிலே அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான், அங்காரகன் மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானோடு சேர்க்கை பெற்ற செவ்வாய் பகவான் தொழில் ரீதியாக நன்மைகள் செய்தாலும் உடல் அளவிலே சிறு பாதிப்புகளை கொடுத்திருப்பார். ஏனென்றால் யுத்த கிரகமான செவ்வாய் பகவான் எப்பொழுதெல்லாம் சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் மே மாதம் 3ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்கு அவர் உச்சம் பெறுகிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்கின்ற பொழுது உச்சமாக யோகாதிபதியான செவ்வாய் அமர்கின்ற இந்த மாதமாகப்பட்டது எவ்வாறு இருக்கும் என்பது நீங்களே நினைத்து பாருங்கள். மிகப்பெரிய நன்மைகள், வெற்றிகள், மிகப்பெரிய எழுச்சி, சந்தோஷத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மிக சிறந்த தன வரவையும் லாபத்தையும் கொடுப்பார். செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கான புகழ் மாலை உங்கள் மேல் விழும். வெற்றிகளில் வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுடைய எழுச்சியாகப்பட்டதை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிலே செவ்வாயாகப்பட்ட உச்ச செவ்வாய் உங்களுக்கு அருள் புரிவார். எனவே இந்த மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்ய போகின்றார். இதுவரை நாம் பார்த்தது கோச்சார ரீதியாக, கிரக ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்று. இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலாவதாக வியாபாரி அன்பர்களுக்கு. அன்புள்ள மீனராசி வியாபாரி அன்பர்களே, இந்த மாதமாகப்பட்டது வக்ர குரு அன்றும் வக்ர சனியாகப்பட்டவர் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் தொழில், ஜீவனம், கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருப்பது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். மேலும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவான் உச்சமாக 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் இருப்பதனால் உங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது. பங்கு தொழில் செய்பவராக இருந்தால் பங்குதாரர்கள் உங்களிடம் பகைமை பாராட்டாமல் நட்பு பாராட்டுவார்கள், அனுசரணையாக இருப்பார்கள், உங்கள் பேச்சை அவர்கள் கேட்பார்கள். உங்களோட ஊழியராகப்பட்டவர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைத்து நல்ல லாபத்தை ஈட்டி கொடுப்பார்கள். இந்த மாதம் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய வியாபாரம் துவங்குவதற்கும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக உத்தியோகஸ்தர்களுக்கான மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறை சேர்ந்த அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம். அற்புதமான மே மாதம் உங்களுடைய மாதம். மிக சிறந்த வெற்றிகளையும் உங்களுடைய உத்தியோகத்தில் மிக சிறந்த எழுச்சியும் உங்களுக்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம். செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்காக மதிப்பு தானாகவே உங்களை தேடி வரும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள், நல்ல சான்றிதழ்கள் வழங்குவார்கள், உங்களை பாராட்டுவார்கள். மேலும் சக ஊழியர்களும் உங்களிடம் நட்பாக இருப்பார்கள். உங்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக 11ஆம் இடத்தில் இருப்பதினால் அவராலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. தற்பொழுது நாம் ஐடி துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களோட ஜனன ஜாதக ரீதியாக தசாபுத்தி அன்றம் சிறப்பாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால், அத்தகைய திசை லக்னத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருந்து விட்டால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஜனன ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக தற்பொழுது பார்க்கின்ற பொழுது வக்ர சனி மற்றும் வக்ர குருவாகப்பட்டவர் மிக சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்கள். மாதக்கோள்களிலே மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் மிக பலமாக இருப்பதும் செவ்வாய் பகவான் மே மாதம் 3ஆம் தேதி முதல் மிக சிறந்த முறையில் இருப்பதும் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம். ராகுவை செவ்வாய் பார்ப்பதினால் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் அத்தகைய அதிர்ஷ்ட வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம். முதலில் நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்திரக்காரகனான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் சிறப்பான நிலையில் இருப்பதனாலும் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சியாக இருப்பதனாலும் அதன் பிறகும் சிறப்பான நிலையான 4ஆம் இடத்துக்கு போவதாலும் திருமண காரியம் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது. மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவென்றால் அவற்றில் உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகளையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற வக்ர சனியாகப்பட்டவரும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயாகப்பட்டவர் உச்சமாக இருப்பதனாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உங்களுடைய உத்தியோகத்தில் கிடைக்கும். அடுத்தபடியாக திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்.
ஆகையால் வார்த்தையிலே உஷ்ணத்தை கொடுப்பார். எனவே தேவையற்ற கோபத்தை குறைப்பதும் தேவையற்ற விதண்டாவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. மற்றபடி உங்களுடைய குடும்ப விஷயங்களில் பார்க்கின்ற பொழுது கலத்திரக்காரகன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் இல்லை என்றாலும் சுக்கிர பகவான் மிக பலமாக கோச்சார ரீதியாக இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். மேலும் நீங்கள் வேலை பார்ப்போர் என்றால் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற வக்ர சனியும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற வக்ர குருவும் பல்வேறு விதமான நன்மைகளையும் வெற்றியும் இந்த மாதம் கொடுப்பார். எனவே இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் மாணவர்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகளே, உங்களை பொறுத்தவரை இந்த மாதமாகப்பட்டது ராசிக்கு யோகக்காரன செவ்வாய் மிக பலமாக இருப்பதனால் அவர் 4ஆம் பார்வையாக கல்விஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கான வெற்றி மிகப்பெரிய அளவிலே இருக்கும். தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். 8இல் அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று ஐயப்பட வேண்டாம். மிக சிறந்த நன்மைகளை வக்ர குருவாகப்பட்டவர் உங்களுக்கு தருவார். மேலும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். எனவே இந்த மே மாதமாகப்பட்டது மாணவ கண்மணிகளான உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களே, கலைக்காரகனான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருப்பதனாலும் ராசிக்கு யோகக்காரகனான செவ்வாய் மிக பலமாக 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதனாலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். உங்களுடைய படைப்புக்கு பலதரப்பட்ட மக்களால் பாராட்டும் பெயரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். எனவே இந்த மாதம் கலைத்துறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகிறது. அரசியல் துறையை சேர்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் பொறுத்தவரை 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியிலே மே மாதம் 15ஆம் தேதி முதல் 3ஆம் இடம் வருகிறார். இது விபரீத ராஜயோகம் என்பார்கள். அவ்வாறு விபரீத ராஜயோகம் அமைகின்ற நிலையிலே ராஜ கிரகமான சூரியன் மிக பலமாக 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுதே செவ்வாய் பகவான் மற்றொரு ராஜகிரகமான செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் உச்சமாக லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மே மாதம். உங்களுக்கான மதிவி மட்டும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். மக்களால் பாராட்டும் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் சேவை செய்யும் அரசியல் துறையில் இருக்கின்ற உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையே சிறப்பான தசாபுத்தி அந்தரங்கள் இருந்துவிட்டால் இவை நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே எளிதாகவே தேடி வரும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி ஒதுங்கி விடுவார்கள். மக்களால் பாராட்டப்படுவீர்கள். எனவே இந்த மாதம் அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது. இதுவரை நாம் பார்த்தது மீனராசி அன்பர்களுக்கான கோச்சார கிரக ரீதியான பலன்களும் துறை ரீதியான பலனும். இந்த மாதத்தில் சந்திராசுப நாட்கள் என்ற நாட்கள் வரும். அத்தகைய நாட்களிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருவது தான் சந்திராசும நாட்கள். அத்தகைய நாட்களில் மனதளவிலே சிறு சிறு பாதிப்புகளும் சஞ்சலங்களும் இருக்கும். எனவே அத்தகைய சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சிகள் செய்வது, பெரிய முதலீடுகள் செய்வது, பெரிய ஒப்பந்தங்கள் செய்வது, புதிய வீட்டுக்கோ வாகனம் வாங்குவதோ தவிர்ப்பது நல்லது. ஆகையால் இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது 26/5/2018 காலை 8 மணி முதல் 28/5/2018 மதியம் 1:30 மணி வரை உங்களுக்கு சந்திராசிரம நாட்களாகும். இத்தகைய நாட்கள் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதுவரை நாம் பார்த்தது மீன ராசி அன்பர்களுக்கான பொது பலன்கள், கோச்சார ரீதியாக கிரக ரீதியான பலன்களும் துறை ரீதியான பலனும் சந்திராசிரம நாட்களும். இவையெல்லாம் 30% அல்லது 40% தான். அவரவருடைய பிறந்த நேரம், தேதி, வருடம், மாதம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஜனன ஜாதகத்தின் மூலமாக வருகின்ற தசாபுத்தி அந்தரம் மூலமாகத்தான் துல்லியமாக 100% பலன்களை நாம் அறிய முடியும். லக்னம் என்கின்ற வருகிறது. அந்த லக்னத்தின் அடிப்படையிலே பாவ பலன்கள் யோகமாக எந்த கிரகம் வருகிறது, எத்தகைய நிலையில் அவர் இருக்கிறார்கள், நவாம்சத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதன் அடிப்படையில் தான் முழுவதுமாக நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை காட்டினால் அவர் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து பலாபலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கு எடுத்து கூறுவார். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகம் மூலமாக எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது, எத்தகைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது, எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், எந்த எந்திரத்தை வைத்து கொள்ள வேண்டும், எந்த தந்திர முறையிலே அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய செயல்களை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நான் சென்னையில் இருப்பதினால் நீங்கள் நேரிலே ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு என்னை நேரிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் நண்பர்கள் அலைபேசியிலோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் வீடியோ சேட்லேயோ ஸ்கைப்பிலேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். மேலும் அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்களை அது உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். நான் ஏற்றிய விளம்பி தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதுவரை நீங்கள் காணவில்லை என்றால் அதை கண்டு உங்களுடைய மேஷராசிக்குரிய ஆண்டு பலன்களை கண்டு கொள்ளலாம். மேலும் நான் ஏற்றும் ஜூன் மாத பலன்களை நீங்கள் பெல் பட்டன் கிளிக் செய்தும் அது உங்களுக்கு அறிவிக்கும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற ஷேர் பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யலாம். ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் செய்யலாம். மேலும் லைக் பட்டனையும் கிளிக் செய்தால் எவ்வாறு நீங்கள் விரும்பியிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி, நான் வணங்கும் சித்தர்மார்களும் குருமார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.